நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து லிங்கத்தையும், நம்ம இவங்க பத்மாவையும் பதற விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது வந்து பத்மாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க ரகுராம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாண்ணே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே, நம்மளே கதி, நம்ம வீடே வந்து இதுன்னு சொல்லிட்டு அவள் இங்கேயே இருந்தா. கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், அவளுக்கு வந்து சீனுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கல. சரி வீட்டிலேயாவது இருந்திருப்பான்னு பார்த்தா வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டோம். அதனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவள் வெளியில் எங்கேயோ போய் ஊரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவளுக்கு 2 கண்ணுமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 2 கண்ணு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு நம்ம பார்வதி வந்து என்ன சாரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரு வந்து கேட்குறாங்க. உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க, என்ன என்னையை மறந்துட்டியா, நான் யாருன்னு தெரிலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சித்தி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து கண்ணுக்கே தெரியலை, என் கண்ணு தெரியலைல்ல, பிற எப்படி உங்களை அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொன்னோடனே, ஓ ஆமலை மறந்துட்டேன், சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணே நம்ம வந்து சாருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கோம், அவள் வந்து இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அது சரிப்பட்டு வராதனே, தயவுசெய்து வந்து அவளை இந்த வீட்டிலே வச்சுக்கிறோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சிவராம் வந்து சொல்கிறாரு, ஏய் சும்மாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதனே, அண்ணே இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கண்ணே, இந்த குடும்பமே நமக்கு சரிப்பட்டு வராது, ஆல்ரெடி வந்து நம்ம குடும்பமே பல பிரச்சனையில் இருக்குது, இவன் வந்தானா பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சிவராம், நான் ஆல்ரெடி வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டா அதை வந்து மீற மாட்டேன், சாருவோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே எல்லோரும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போயும் அதை தான் சொல்கிறேன், சாருவோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அது வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க. உடனே பார்த்தா லிங்கத்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம், நம்ம பத்மாவுக்கும் சந்தோஷமாயிடுது. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கதிர் மாயா 2 பேருமே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து லிங்கம் வந்து வெளியில் போகிறாரு. உங்களுக்குன்னு இங்கே சோழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு இங்கே வேலை இருந்துச்சு, என் பொண்ணு வந்து இந்த வீட்டிலான இருக்காங்க, எங்கள் பொண்ணு வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க தான் அவளுக்கு வந்து ஒரு முடிவு வந்து சொல்லணும், அதனால தான் இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கேன் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இத்தனை நாளாக வந்து அந்த குரூப் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கே வந்து நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ரொம்ப நாளாக நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உங்களோட சாயம் ஒரு நாள் வெளுக்கத்தான் போகுது எல்லோரும் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்போ பார்த்துக்குருவோம், கூடி நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்கிறியா இல்லையான்னு பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையவே வந்து பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி அனுப்பிவிட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காலமும் நடக்காது, உங்களாலையும் பண்ண முடியாது, உங்கள் பொண்ணாலையும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து பயங்கரமாக வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க. விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து போயிடுறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க, என்ன மாயா நமக்கே இருக்கிற பிரச்சனை பல பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்கும்போது இவளை வேற கொண்டு வந்து விட்டாங்க, இவ வேற சும்மா இருக்க மாட்டா, இவ வந்து ஏதாவது பண்ணி சீனுவையும் உன்னையும் பிரிக்கத்தான் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுக்கதிர் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், சாரு தானே, சாருவெல்லாம் அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சாரு பத்மா பார்வதி 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா சாரு வந்ததில் அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. அத்தை எப்படியோ வந்து என்னை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மாயா வந்து நீ வந்தால் தான் சரிப்பட்டு வரும், நாங்கள் என்னென்ன பண்ணாலும் அவள் வந்து சீனுவை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து ஏதாவது வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா, நீ வந்தால் தான், நீ எப்படியாவது சீனுவை கைக்குள்ளே போட்டேன்னா அதுக்கடுத்து சீனு நம்ம பக்கம் வந்துட்டான்னு வச்சுக்கோமே, இந்த மாயாவை எப்படியாவது துரத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் வந்துட்டேன்ல அத்தை, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து வராங்க. என்ன சாரு, என்ன இந்த பக்கம் வந்திருக்க, உன்னை பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் அவளே வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பாவம் பரிதாபமாக இருக்கா, அவளை வந்துக்கிட்டு நம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வாய் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை எனக்கு என்னமோ வந்து சாரு மேலே டவுட்டாகவே இருக்குது, சாருக்கு உண்மையாகவே கண்ணு போச்சா இல்லைன்னு நடிக்கிறாலாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் உங்ககிட்டலாம் நாங்கள் பேச ரூமில் ஃபஸ்ட் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயா வந்து வெளியில் விரட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மாயா வந்து கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ வந்து சாரு மேலே டவுட்டாக தான் இருக்குது, சாரு நடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மாயா எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சீக்கிரமாக வந்து என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.